பாக்குறியா யாண்டி நீ பாரு நீங்க பாத்துக்கியா எனக்கு ஒரு பாக்குறியா யாண்டி அவரே நீ பாத்தியா கூட்டாரா ஓடி வருவாரு நீ கூட்ட நீ சீக்கிரம் கூப்பிட்டு பாரு அவரை பார்க்கலாம் தான் நானும் நிக்கிறேன் ரொம்ப நேரமா இப்ப பாக்குறியா வாயை திறந்த பண்ணி எப்படி வருவார் பாக்குறியா நீ எப்ப வாயை திறப்ப இந்த பசி எல்லாம் பாத்துக்கிறாடி ஆமா ஏண்டா வந்த உடனே பெப்பார் பாரு பின்னால நிக்கிறாரு ஆமா அதுல வீட்டுக்காரருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க அவருக்கு ஆம்பளை ரொம்ப பிடிக்குது சரி வந்திருக்காரு வைக்கிறேன் ஏங்க அந்த உடனே என்ன வைக்கிறது எது வச்சாலும் அவருக்கு வச்சிட்டு மீதி என்ன கொடுங்க வணக்கத்தை சொன்னேன் அப்படி விளக்கமா சொல்லுங்க ஏனா கேட்டி வச்சா நல்லா இருக்கும் கேக்க வச்சா அசிங்கமா கேக்குதா ஆமா சரிங்க அம்மா எங்க போறீங்க நாங்களா எங்க போறோம் தெரியுமா நாங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நந்தவனத்துக்கு போக போறோங்க வா நானே வரமா எங்க நந்தவனத்துக்கு அது பொம்பளைங்க போற இடம் ஆமா ஆம்பளைங்க எல்லாம் வரக்கூடாது ஏன் தெரியுமா அங்க இருக்கிற குளக்கரையில நாங்க ஆடை எல்லாம் சுத்தமா கழட்டி வச்சுட்டு குளிப்பாங்க வந்தா நீ பாத்துருவேன் இது வரைக்கும் மலவனத்தை பார்த்தது இல்ல நீங்க பெண்கள் போறீங்க உங்க மூலியமா வந்தா பாக்கல இல்ல என் மூலியமா எங்க மூலியமா வந்தா பாப்பியா நாங்க சொல்ற வேலையெல்லாம் நீ செய்வியா எப்ப சொல்ல போறேன் எதிர்பார்த்திருக்கேன் அப்படியே எடுத்துருவேன் வெயினா கப்புன்னு வச்சிருவேன் அந்த பூ கொடுக்குது இல்ல ஆமா அத சொல்றாங்க அம்மா ஆமா நாங்க போடுன்னு சொன்னா நான் போடுறேன் நல்லா போடுவியா போட்டு பழகுமா சோப்பா நான் கூட வேற எதுவும் வேற தப்பா நினைக்காதீங்க அப்படியே சரி ஹரி மறிக்கொண்டு சந்தோஷமாக போகலாமா ஜீவித்தால கலிய வலகொலிக்க
ஆசைன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு தான் மாமா இருக்காரா? உனக்கு இருக்காரா? ஏன் எனக்குலாம் இல்லையா? என்ன ஒரு எப்படி இருப்பாரு? நானும் என் மாமனை இல்லாத இடமே கிடையாது. என்ன சொல்ற? ஆமாண்டி, நாங்க எங்கெல்லாம் இருந்தோம், எந்த இடமெல்லாம் இருக்கு, நாங்க என்னென்னலாம் பண்ணோம், என்னென்னலாம் பண்ணீங்க எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆமா, என் மாமா எங்க இல்லடி, என் மாமா போயிட்டு போகிறாரு. கொழுத்து போலடி, போயிட்டு வெளிநாடு போயிருக்காரு. அப்படியா? போயிருக்காரா? நானும் என் மாமன் எங்கெல்லாம் எதுவும் தெரியுமா? சொல்லவா? முத்து சேரும் ஜோடி நாம சேர்ந்தோம்னா எப்படி எனக்கு தெரியாம ஜோடி நாம சேர்ந்தோம்னா இந்த கோடி சேரும் பார்க்க வரும். நான் படிச்சா உறக்கம் இல்ல, நான் பாய் விரிச்சா தூக்கம் இல்ல, உன்னை எண்ணி நான் பச்சை தண்ணி குடிக்கல. நான் படிச்சா உறக்கம் இல்ல. அடி கவி பாடுவோம் தோலையிலே அங்கு குயிலொல்லி கூவுதுங்க, போக பாதையிலே அங்கு ரோஜா பூ பூக்குதுங்க, கவி பாடு சோலையிலே அது மட்டுமா அவர் உதட்டோரம் உதட்ட வச்சு உனக்கு இல்லடி அவருக்கு தரணமில்ல நான் நித்தம் தவிக்கிறேங்க. என் மாமா இப்படி போட்டு அழுதுவான் அங்கங்க பாத்துன்னு உட்காந்து அவன் பக்கம் திரும்பவே மாட்டான்டி. தெரிஞ்சாடா பார்க்க மாட்டான், போற வரைக்கும் அவன் நாளைக்கே பார்த்தான். சொல்லிட்டே இருக்கிறேன் ஆடி போலாமா? Thank you.
நினையாத நாடுகில்லை, என் புழைய சொல்லாத நாடுகில்லை. இவனை ஆட்கொள்ள வேண்டும் பரம்பொருளி. தேவருக்கிறம் தலைவனாக, தேவ இந்திரனாக இந்த பல்லையத்தை சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அப்படி இருக்கு எனக்கு உணவு வரக்கூடிய மாதுளை காணவில்லையே. மாதுளை தேவன் கோமாரே மாதளி வணக்கம். வாழ்க வாழ்க மாதுளி. ஐயா அழைத்தோடு வர வேண்டியவன். ஆமாங்க. என்னடா காலதாமதம்? உங்களை பார்க்கதான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பெரிய போராட்டமா போச்சுங்க வீட்டுல. என்னடா போராட்டம்? எந்த நேரம் வீட்டுல இருக்கிறவங்க ஆட்சிக்கணும் புடிச்சுக்கணும் காட்சிக்கணும் இதே வாதனை தான். அது என்ன அடிச்சுக்கணும் புடிச்சுக்கணும் கடிச்சுக்கணும் வலுவரை அடிக்கிறாங்க, வலுவில்லாத புடிச்சு கடிக்கிறாங்க. யார் கடிச்சாங்க? என் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி குழாய்க்கு தண்ணி பிடிக்க போனாங்க. ஓடை எடுத்த என்ன தெரியும், அண்ணன் பொண்டாட்டி ஆட்சிட்டா. உடனே என் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி கடிச்சிட்டா. ரெண்டு பேரும் பிரச்சனை அதிகமாக போச்சு. நேரா வீட்டுக்கு வந்து சுமந்தாங்களா. இந்த சமாச்சாரத்துக்கு எங்க எங்க அண்ணங்களும் சொல்லவே இல்லை. நேரே அண்ணன் பொண்டாட்டி என்ன பண்ணா, அவன் சாமான் எடுத்துக்கின்னு அவன் வீட்டுக்காரருக்கு தண்ணி கொடுத்துன போச்சு. என்ன விளக்கமா சொல்றா? என்ன சாமான்? என்ன சாமான் தெரியாதா? என்னடா? கல்யாணத்தில் சீர் வச்சுக்க அண்டா குண்டா லொட்டு லொட்டுக்கு லொசுக்கு அண்டா குண்டான்னு எடுத்து வெளி வச்சா லொட்டு, வெளி கட்டு உள்ள வந்து லோசுக்கு. உனக்கு இருக்குடா. எனக்கு எடுத்து நீயா பாப்பா. சரி அவதான் போயிட்டாலும் சொல்லிட்டு என் பொண்டாட்டி சுமந்தாளா, இவன் சாமான எடுத்து எனக்கு தண்ணி கொடுத்து போயிட்டான். ரெண்டு பேரும் தனி போயிட்டுங்க. மாச கணக்கு ஆகி போச்சு. சரி அவங்க நான் ஒருத்தர் வாங்கி கூட அப்படியே கிடைக்குது. சரி வேலைக்கு போனோம்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கூட்டு சாப்பாடு போடுறேன்னு கேட்ட உடனே இந்த அருகட்டை கம்யூனிட்டி நீதான் புத்தி இருக்குதா, நீதான் மாற்றா சாப்பிட்டு கேட்குது. யாருடா? பொண்டாட்டி உன்னை கேட்கறா. விளக்கமா சொல்லி தொலைங்கடா அறிவு கட்டவன. ஏண்டி அவனை அந்த மாதிரி பேச்சரா எதுக்கிட்டு கேட்டா எந்த நேரம் தீனி அலையுது எனக்கு ஆகடா. உண்மைதான் சொல்லியிருக்கா. அலையடிய ஒப்ப சொத்து சேர்த்து வச்சுக்கிறானே, அந்த சொத்தை போய் பண்ணிட்டு வரா கம்யூனிட்டி. சொத்து யார கம்யூனிட்டி? சொத்து நான் தனித்தனி குடுத்தனம் போயிட்டேன்ல. எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது இல்லையா, என்னடா சொத்து? அத போய் சொத்து அதிகம். என்னடா அது? ரொம்ப அதிகம். எவ்வளவு தெரியுமா? ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம். இதுதான் இருக்குது. இத போய் பங்கிட்டு வரேன் சொல்லி முன்னாடி சாப்பாடு போடவே இல்லை. போடல. நேரா வீட்டுக்கு போய் எங்க அண்ணனை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணலான்னு பார்த்தாலும் எங்க அண்ணன் வழிக்கு வரமாட்டான். நேரா ஊர் தலைவராண்ட போனேன். ஐயா நானும் எங்க அண்ணன் தனித்தனி கொடுத்து போயிட்டோம். எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு. அது ரெண்டா பணத்துக்கு தலைவர்கள் சொன்னேன். தலைவர்கள் கூப்பிட்டு சொன்னாரு, தெரியும் உங்க அப்பாவை தெரியும், ஒன்னு தெரியும், ஆனா உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அதனால சொன்னேன், ஆமா நியாயம் சொல்லிட்டு ஒண்ணு அதிகம் கிடையாதுங்க. ஒரு புளிய மரம், ஒரு பசு மாடு, ஒரு ஏக்கர் நிலம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இருக்கு உண்மையை சொன்னேன். தலைவர் ரெண்டு பேரும் கூட்டார். ஒரு குடும்பத்துல முன்னாடி போறவங்க கஷ்டத்தை அனுபவிப்பான், பின்னாடி போறவங்க பிரச்சனை உண்டாக்குவான். இருந்தாலும் காலம் போற போக்கு சொத்தை ரெண்டா பங்கிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டினா சொன்னாரு. என்ன சொன்னாரு? சம்பாதிச்ச சொத்துல ஒன்னனுக்கு மேல் பாகம், உனக்கு கீழ் பாகம். சரியாக கூறியிருக்கிறார். முதல் பிறந்தவன் யாரு? எங்க அண்ணன். உன் அண்ணன். அதெல்லாம் உனக்கு மேல் பாகம், சின்னவன் யாரு? உனக்கு கீழ் பாகம். சரியாக சொல்லியிருக்காரு. ஆமான்னு சரி தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேங்க. அப்படி அவங்க வேலையை பார்த்தா மாச கணக்கு ஆகி போச்சு. என்னடா தலைவர் தான் பங்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு, வீடு வாசல் அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கா போன சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட போனா வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா ஒரே சத்தம் ஜல சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்? பின்னாடி போய் பார்த்தா எங்கன்னா புளியாமரம் தேடி புளியாமரம் உழுக்கி நிற்கிறான். புளியாமரம் உழுக்கிறான். சொந்தா இருப்பா. நேரா வீட்டுக்கு போன கோழி எடுத்தாண்டா கீழே கண்ட மொத்த பாய்ச்சி மாதிரி கோழி போட்ட மாதிரி வீட்டுக்கு போட்டான். ஏண்டா ஆளை வச்சு புளிமரம் உழுக்கணும் உன்னுடைய அண்ணன், அவனுக்கு கூலி கொடுப்போம் உன்னுடைய அண்ணன். அப்படி இருக்க புளிமரம் உழுக்கின உடனே புளிமரம் கீழே வந்த உடனே போனது வாங்கி சொல்லி நியாயம். ஏங்க தலைவர் என்ன தீர்ப்பு சொன்னாரு? மேல் பாபு கீழ் பாக்கனாரு, புளியா மரத்தை மேல இருக்கிற வெள்ளம் அவன் சொந்தா மரத்தோட கீழ் விழுந்தான். நீ ஒரு ரெண்டாம் கட்டாண்டா சொல்லிக்கிறாங்க. ஒரு ரெண்டாம் கட்டம் அவன் ஒன்னும் பேச முடியல. வாரி வீட்டுக்கு வந்துட்டேன். பசு மாடு இருந்தது, அந்த பசு மாடு அம்மானு சினையாய் கண்ணு போட்டு பால் கறக்குது. தகவல் தெரியாது. நான் அங்க இருக்கிற ஒரு பொம்பளை வந்து என் முன்னாடி எனக்கு சொல்லிட்டாப்ல, என் முன்னாடி சொம்மா இருப்பாளா
முதல்ல என்னன்னு போய் பாருங்க. போய் பார்த்தா கழுவிட்டு ஒரு பக்கம் 13 ஒரு பக்கம் இருந்தது. நேராக கழுவிட்டு அவுத்து விட்டேன். போய் முட்டுச்சு கேனுக்கு எடுத்து போனேன். மொத்த பாலையும் காட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். அடா பாவி. ஏய், இது என்னடா நியாயம்? என்னங்க மாட்டை விலை கொடுத்து பிடித்தவனுடைய அண்ணன், இருக்கட்டும். அந்த மாட்டுக்கு தீனி கொடுத்தவனுடைய அண்ணன், இருக்கட்டும். இவையெல்லாம் போட்டு பால் கலந்து பால் டப்பைக்கு வந்த உடனே பால் எடுத்து போட்டு என்னடா நியாயம்? ஏங்க நான் என்னங்க தலைவர் தீர்ப்பு தலைவருக்கு மரியாதை கொடுக்குறேங்க. மரியாதை தலைவர் என்ன சொன்னாரு? மேல் பாகம் கொண்டு சொன்னாரு, கீழ் பாகம் சொன்னாரு. பத்து மாடு எங்க தொங்குது? கீழே தொங்குது. பால் கறக்கும் போது பால் எங்க போகுது? கீழே டப்பால இருக்கு. கீழே போற பாலை கேன்ல புடிச்சின்னு வந்தேன். அடா பாவி. டேய், ரொம்ப திரும்ப சாதிடா நீ. பிறகு அவன் அந்த 1 ஏக்கர் நிலம் இருக்குதா, அந்த 1 ஏக்கர் நிலத்தை ஓட்டி கலக்கா போட்டான். போட்டு சரி 3 மாசம் ஆச்சு. அப்படியே ஒரு செல்ல காப்படி காண்டது. கொண்டாட்டி பார்த்து சொல்லி அழுகுறான். அது பாய் என் தம்பி கொள்ளாதவன், எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறான். 4 ஆளை கூட்டுவான். மொத்த செடியை பிடிச்சி காயை பறிச்சு போட்டு போல சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது என் முன்னாடி ராத்திரி கேள்வி சும்மா இருப்பாளா? ராத்திரி 7 மணி 4 பொம்பளைட்டு போனா மொத்த செடி பிடிக்கனா காயை பறிச்சு கோழில் போட்டு மாட்டான். செடி அங்கே போட்டுவான். அறிவு கட்டவன நிலத்தை ஏற வச்ச உழுதவன் உடைய அண்ணன், ஆமா கல்லக்கா போட்டவனுடைய அண்ணன், ஆமா அதுக்கு செலவு செய்தவனுடைய அண்ணன். அப்படி இருக்க அந்த செடி வளர்ந்து பிடிக்க போட்ட உடனே அதை பறிச்சுட்டு போட்டு சொல்ல நியாயம்? ஏங்க மேல் பாகம் அவனுக்கு கீழ் பாகம் இருக்குதா? மண்ணுக்கு மேல செடி இருக்குது, மண்ணு கீழே காய் இருக்குது. என்னடா சொல்ற? அறிவு கட்டவன். அதோட நேரம் தலைகாண்ட ஆளுக்கு சொன்னா நீங்க பஞ்சாயத்து பண்ணுங்க, இப்ப சொல்லுங்க மரியாதை கொடுத்தேன். ஒண்ணுக்கு அனுபவிக்க முடியல. அவன் தம்பி தான் மொத்தத்தை அனுபவிக்கிறான். தீர்ப்பை மாற்றி சொன்ன இந்த ஊர்ல இருக்கிறேன், இல்ல நான் ஊர் விட்டு போறேன். நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. ஆமா தலைவர் சொன்னா நான் சொன்ன மாதிரி பாத்தியா பெரியவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான், சின்னது ஊர் சுத்தத்தை என்ன பண்ணி சொல்லிட்டேன். இப்ப தீர்ப்பை மாத்திட்டாரு. மாத்த போறாரு. எப்படி மாத்துறாரு? எப்படி? ஏற்கனவே பெரியவனுக்கு மேல் பாகம், சின்னவனுக்கு கீழ் பாகம். இப்ப சின்னவனுக்கு மேல் பாகம், பெரியவனுக்கு கீழ் பாகம் போகிறாங்க. சின்னவனுக்கு மேல் பாகம், பெரியவனுக்கு கீழ் பாகம். எனக்கு மேல் பாகம், எங்க அண்ணனுக்கு கீழ் பாகம் சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடா அது கெட்டுன்னு வந்து கடந்தமே, அப்ப சம்பாதிச்ச சொத்தை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாட்டி புத்தி இருக்காங்களா? அந்த 1 ஏக்கர் ஓட்டி கவுர் நட்டான். கொலை கவுரு 1 மாசம் ஆச்சு. அப்படியே கதிர் வந்து முத்துச்சு. ஒரு செண்டாத்து கதிரு மூட்டை 60,000 கதிராத்து கோடியில் போட்டு வந்துட்டான். தட்டாத்து மாட்டு போட்டு. இது என்னடா நியாயம்? என்னங்க ஏன் வச்சு விழுந்தவங்களுடைய அண்ணன், அதற்கு கேழ்வரகு வாங்கியது உங்களுடைய அண்ணன், அதுக்கு மருந்து போட்டு அது உருவாக்கணும் அண்ணன், அதை வளர்ந்து சேர்ந்து வந்த உடனே அதை அறுத்துக்கிட்டு போயிட்டுன்னு சொல்லி என்னடா நியாயம்? தலைவர் சொன்ன தீர்ப்புங்க. தலைவர் கூட்டாரு இதுவே உங்க பஞ்சாயத்து வீட்டுக்கு வந்தா மொத்த பேருக்கு ஓடுவாங்கடான்ட்டா சொல்லிட்டாரு. அத்தாடி வரலையா? நீ மட்டும் வந்த, நீ மட்டும் எங்க பஞ்சாயத்துக்கு வந்து பாரு. என்னடா ஆமா அது விடு, உன்னோட வருவானே அவன் எங்கடா? இருக்கிறான். நான் மினி பஸ்ல வந்தா, அவன் டவுன் பஸ்ல வரான். டவுன் பஸ்? அப்படியா? பாலம் தெளிதேனும் பாகம் பருப்பை வேணாலும் கலந்துரைக்க நான் தருவேன். கோலம் செய்த தொங்க கரிமுகத்த தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அத்தியூர் மேல்தூளி பஞ்சாயத்து அத்தியூர் 4வது வார்டு உறுப்பினர் பரமசிவம் பிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணி தலைவர் 4வது வார்டு உறுப்பினர் பரமசிவம் பிஎஸ்சி ஐயா அவர்கள் எங்கள் கலை மன்றத்தை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்படுத்துள்ளார். அன்னாருக்கு எங்கள் கலை குழுவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று அத்தியூர் கிராமம் உயர்தல் நாட்டாண்மை முனுசாமி கவுண்டர் அவர்கள் எங்கள் கலை மன்றத்திற்காக ரூபாய் 501 அன்பளிப்படுத்துள்ளார். அன்னாருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பில் சிரம் தாழ்ந்த வணக்கம். நாடகம் தொடக்கம். அரண்மனையில ஒரே ஒரு ஆளு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிறான். அவன் ஒரு வேலைக்கு மேல் கிடையாது. எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். அப்படியா? அதனாலதான் காலதாமதம். வந்தாமா கூப்பிட்டாங்களா, கூப்பிட்டு மரியாதை கொடுத்து பேசணுமா இருக்கணும். ஏற்கனவே உனக்கு எனக்கு ஆவாதுன்னு தெரியும். உன் வேலை நீ பாக்கல தாள் விட்டு போய் என் பேச்சு பார்த்தீங்க. ஏய் மிச்சா பேச்சு இருக்கு, பேச்சு பாரு ஓட்டா சொல்றேன். என்னடா மிச்சா முடிக்கிறா மரியாதை, முடிக்கிறா மரியாதை.
ஏய், பாப்பா கலங்கிட்டான். ஏய், என்னடா பாப்பா கலங்கிட்டான்? காலையில இருக்கிற பாப்பா கலங்கி போச்சு. ஏண்டா ஏண்டா நினைச்ச? நான் ஃபர்ஸ்ட் ஓட்டா சொன்னான், அப்புறம் அம்மா சொல்றான். ரெண்டும் ஒண்ணுதான்டா. அது எப்படியும் ஓட்டனை என்னடா மச்சான்னு கேக்கட்டு, உங்க அம்மானா எங்க போய் வர சொல்றான். அடடா, எப்படிடா கண்டுபிடிச்ச இத? முன்னேற்றே மிச்சம் எவ்வளவு மெஜியா வந்து ஆடாம் மொக்க ஆடாம் பார்த்தா மேக்கு போடலாம் என்னடா மொக்க கால் விட்டு போடும். ஏய், சும்மா இருடா. ஓட்டா சொன்னா அம்மா சொன்னா உட்கார ஊத்து வர்றான். ஏய், ஏய், யாருடா? யாரு ஏற்கனவே எனக்கு ஓட்டு வலிய, ஏய், வயித்து வலி. அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். என்னதான் இழுத்து போட்டு அடிச்சுக்கிறீங்க நீங்க? அடக்கம் அமரருள் உய்க்கும். அடங்காது அன்றாட கீக்கும். அட சரி பிடிச்சவனே. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறினுள் உய்த்து விடும் என்ற வள்ளுவர் பொருளுக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நானே பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன். நானு பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து. நீ பஞ்சாயத்து பெரிய தானா? பஞ்சாயத்து. என்னடா பஞ்சாயத்து? அவன் என்னங்க தெரியும் அவனுக்கு? ஏய், மறுபடியும் சொல்லி என் பேச்சு மறந்து அப்படி இடியாப்பம் பெரிய மாதிரி தூக்கி வச்சிருவேன். பாருங்க சும்மா இது மாதிரி இடியா ஏய் அவனை துணி தோய்மா தோசிடுவோம். யார்கிட்ட வச்சுக்கீங்க? அவனை தவற மரியாதை அவள் தான் மரியாதையா. ஏய், என்னடா கால தாமதம்? நீங்க ஆமனுங்க. ம். ஊர்லயே நான் தான் பெரிய நாட்டாமக்காரு. பெரிய நாட்டாமக்காரு. ஒரு வார்த்தை எவ்வளவு நேரம் ஆகுது? எந்த பஞ்சாயத்து வந்தாலும் எனக்கு என்ன மரம் உன்னை தெரிஞ்ச வருவாங்க. நானே ஒண்ணு. ஏய், சொல்றா. எதா இருந்தாலும் அவனே புஷ்ன்னு தான் சொல்லுவேன். நாயத்துங்க நாயத்துன்னு சொல்லுவேன். ஏன் பத்தி பேசுவா? ஆமா. விளக்கமா சொல்றா. ஏன்னா எங்க ஊரை 2 அண்ணன் தம்பிங்க. அண்ணன் தம்பி. அவங்க அம்மா அப்பா சேர்த்து போனாங்க. ஏய், அவங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க. அவங்க விட்டு போன சூத்து 2 சூத்துங்க. ஏய், 2 சொத்துங்க. சொத்து. ஒருத்தனுக்கு ஒரு அரை காணி ஏற்றி வச்சிட்டாங்க. ஒருத்தனுக்கு 5 எருமாடி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. 1 ஏக்கரு 5 எருமாடு. ஒருத்தனுக்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. மூத்தவங்கிற மத்தி அவனுக்கு நிலத்தை கொடுத்துட்டாங்க. சின்னவனுக்கு 5 எருமாடி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த மூத்தவன் என்ன பண்ணா, அவனுக்கு கொடுத்த 1 ஏக்கராவில போய் அவன் பயிர் வச்சுட்டான். பயிர் வச்சு நல்ல வளர்ந்து போச்சு. வளர்ந்துருச்சு. இந்த சின்னவன் விட்டு எருமாடு 5 எருமாடும் போது அந்த பயிர் மேய்ஞ்சிட்டு இருக்குது. பயிர் மேய்ஞ்சிடுது. அந்த பெரியவன் வந்து பார்த்த உடனே மனுஷன் அவனுக்கு எப்படின்னு தெரியும், எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிர் பண்ணா. இந்த மாடு 5 மாடு அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் தட்டி எடுத்தா அந்த 5 மாடு காலையை வச்சிட்டான். அடப்பாவி வச்சிட்டான். வச்சிட்டோன்னே எல்லாத்துக்கும் பத்தும் கிடையாது. உடனே சின்ன போய் பார்த்தோன்னா அவன் ஐயோ நம்ம எருமாட்டை அவன் ஆச்சு வச்சிட்டாங்க. அந்த அண்ணங்காரன் அவனை உடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கன்னு பெரிய தடியை தூக்கின்னு வீட்டுக்கு போனான். அவனை அடிக்கிறதுக்கு போறான். இன்னைக்கு அண்ணங்கால அதே மாதிரி மாட்டை ஓட்டமா ஓடி அவனை மட்டும் போனான் பாரு. போனா அண்ணங்காரன் கிடையாது, அண்ணிதாங்க இருக்குது. அண்ணிதான் இருக்காங்க. அது 9 மாசம் கர்ப்பிணியா இருக்குது. நீட்டா போன உடனே குரலை கொடுத்த உடனே அவங்க அண்ணி வந்தாங்க பாரு. எங்க அண்ணன் காட்ட உடனே எங்க அண்ணன் இங்கப்பா வரல பண்ற உடனே இட்டா அந்த தட்டி ஒரு ஆட்டி அடிச்சான் பாரு. அந்த 9 மாசம் கர்ப்பிணி கழிச்சு போச்சு. பாவமே. இந்த பஞ்சாயத்து என்கிட்ட வந்தது. இந்த பஞ்சாயத்து உங்ககிட்ட வந்திருக்கு. கரெக்டா தானே பேசணும். ஆமாண்டா. உங்களுக்கு நீதி நேர்மையோடு பேச வேண்டும். இதுதாங்க நான் என்ன பண்ண, ஏண்ட பஞ்சாயத்தை எனக்கு உட்கார வச்சாங்க. 10 பேர் சபையில் நான் உட்கார மாட்டேன். நின்னுங்கன்னே பேச கட்ட சொன்ன வார்த்தைய என்னடா சொன்ன? ஏய், மூத்தவனை கூப்பிட்டுங்க வேணான்னு கூப்பிட்டேன். என்னடா விஷயம் கேட்டேன். அவன் சொன்ன மாதிரிங்க பயிர் வச்சு அந்த 5 எருமாடை வந்து மேய்ஞ்சிட்டு நான் கோலம் தாங்க காலை வச்சிட்டேன்னு. நான் என்ன பண்ணே, அது வாயில ஜீவ, அதுக்கு என்னடா தெரியும்? ஏண்டா அதுக்கு எதுக்கு 5 அரு வச்சுக்கிறான், உனக்கு எதுக்கு 6 அரு வச்சுக்கிறான்? கம்மி பேமானி வேலை அவனை கேட்டேன். நீ என்ன பண்ணுவீ ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது. அந்த 5 எருமாட்டை போய் காலைக்கு அதை நிக்கல நின்று நந்து போற மாதிரி பண்ணா போறான்னு அவன் போய் கட்டிக்கிட்டு வந்துட்டான் பொழுது. உன்னை சின்னவனை கூப்பிட்டேன், ஏன்டா கூப்பிட்டேன். அவன் ஏன்டா நீ நாளை தவறு பண்ணு கேட்டேன். நான் எங்க அண்ணன் அடிக்க தடி எடுத்துட்டு போனேன். போன உடனே எங்க அண்ணன் இருந்தாங்க 9 மாசம் கருப்புன்னு கழிக்கிட்டு வந்துட்டேன். நான் சும்மா இருக்குன்னா பஞ்சாயத்துக்காராச்சா
கம்முனட்டு ஒரு பெத்த தாயின்னு பார்க்காத அந்த கர்ப்பிணி நீ எப்படி கலெக்டிவா நீ ஒன்னிட்டு போய் கர்ப்பம் ஆகிட்டு வரப்ப பாவி கால் விழுந்து விட்டது. அது கட்டு சரி செய்துட்டாங்க. ஆமா, ஒரு அண்ணன் பொண்டாட்டியும் உலக மரம் தான் அந்த கரு கலந்து விட்டது. ஆமாங்க. என்ன சொன்ன? பஞ்சாயத்துல கேட்ட பேசல அதான் ஒண்ணு கருத்துல கழிச்சுட்டுலடா ஒரு பெத்த தாய் மாட்டானே நீ என்ன பண்ணுவ ஏது பண்ண தெரியல ஒன்னிட்டு போய் கர்ப்பம் ஆகிட்டு வரேன். அது நல்லதா? அது நல்லதாது? என்ன நல்ல வார்த்தையாது? நல்ல வார்த்தையா? அது இதோட பஞ்சாயத்து அவங்க 2 பேரும் தடவைங்கிறானுங்க. என்ன நடக்க போற பாபால தங்கச்சம் ஆள் கட்டுட்டு வா. என்னடா காலதாமதம் என்று கேட்டால் விடுதலை உரைக்கிறாய் முட்டாள். உள்ள மக்கள் என்னை பற்றி நட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம். அதாவது அரக்கர பயம் நீங்கி தேவர்களும் சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னுடைய ஆட்சியிலே ஒரு என்பதை காண முடியாது. நீதான் அடிக்கடி குறுக்கல தலை ஓடுற எவ்வளவு மீதி வந்து அவள் தான் மீதி ஏரியா நான் வந்து குந்திக்கிறேன் உனக்கு என்னுடைய ஆட்சியிலே ஒரு என்பதை காண முடியாது. ஏன் தெரியுமா? இந்த தேவலோகத்தை எப்படி ஆண்டு வருகிறேன் தெரியுமா? சங்கநிதி, பதுமநிதி, ஐராவதம், மன்மத யானை, காமத யானை, கற்பு விருட்சம் இப்படிப்பட்ட அஷ்டாதிசைகளை வைத்துக் கொண்டு சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அது மட்டும் இல்லையாடா, என்னுடைய கையில வஜ்ராயுத கணை. அந்த வஜ்ராயுத கணை எப்படிப்பட்ட தெரியுமா? தசேசி முனிவருடைய முதுகெலும்பாலானவை. தசேசி முனிவரின் முதுகெலும்பு. ஆமா, அது மட்டுமல்ல 100 அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திராணி மணந்து இந்திராணி சமேதனாக வந்து கொண்டு வருகிறேன். கம்பெனி கம்ப்யூட்டர் ஏரியா பெரும்பமிக்க இந்த அத்தியூர் கிராமத்தை சேர்ந்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் செய்யாறு வட்டம் நெடுமுறை ஸ்ரீ பொன்னி நாட மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு இந்த நிகழ்ச்சி எதற்காக? இந்த அத்தியூர் கிராமத்திலே நல்லவராக பிறந்து நல்லவராக வாழ்ந்தால் இவரை போலளவா வாழ வேண்டும், பிறந்தால் இவரை போலளவா பிறக்க வேண்டும் என்று அனைவருடைய மனதை பயன்படுத்திவிட்டு நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து அமரராகிவிட்ட அன்பு தெய்வம் முனுசாமி யாதவ் அவர்கள் சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவியை அவர் அடைய வேண்டும் என்பதற்காக இன்று ஓரிரவு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட முனுசாமி யாதவ் அவர்கள் இறைவனுடைய பரமபதத்தை அடைய என்பதற்காக ஒரு சோகப்பாடல். எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதே எங்கள் அருமை அண்ணன் முனுசாமி அவர் மறைந்து போனதே. எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம்
ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. இந்த ஊரினிலே வாழ்ந்து வந்தார் உயர்தரமாக. எப்படியம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி. எங்கள் அருமை அண்ணன் முனுசாமி அவர் மறைந்து போனது. ஆலையிட்ட கரும்பாக கதைதாரையா. ஆலையிட்ட கரும்பாக கதைதாரையா. உன்னை மாலையிட்ட மனைவி இங்கு கலங்குறாரையா. மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா. மன்னனில்லா மங்கையர்க்கு மஞ்சள் சொந்தமா. அன்பு கணவன் இல்லா பெண்மணிக்கு பூவும் சொந்தமா. அன்பு கணவன் இல்லா பெண்மணிக்கு பூவும் சொந்தமா. எப்படியம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி. எங்கள் அருமை என்னும் முனுசாமி அவர் மறைந்து போனது. எப்படியம்மா நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா. நிலவில்லாமல் நீலவானில் வெளிச்சம் தோன்றுமா. அண்ணன் நீ இல்லாத குடும்பத்திலே நிம்மதி கிடைக்குமா. உன்னை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா. உன்னை பிரிந்து சொந்தங்களும் வாடுறாரையா. உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா. உன்னை பறி கொடுத்த நண்பர் எல்லாம் வாடிட்டாரையா. எப்படியம்மா மறக்க முடியும் இதயம் குமுறுதி. எங்கள் அருமை என்னும் முனுசாமி மறைந்து போனது. எப்படியம்மா எப்படி அண்ணன் முனுசாமி அவர்கள் இறைவனுடைய பரமபத்தை தடை உண்பதற்காக எல்லாம் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறோம். ஐயா எப்படிப்பட்ட அம்சங்கள் இருந்தும் ஆமா என்னுடைய மனதிலே ஒரு மனக்குறை. நீண்ட நாளாக மனதில குறையா. ஆமாண்டா. சொல்லுங்க என்ன தெரியுமா? என்ன? ஒரு நேரத்திலே பூமாதேவிகள் ஓடி வந்து பூமி வாரம் முன்னால் தாங்க முடியவில்லை. ஓ பூமி வாரம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டார். ஆமா நானும் தீர்த்து வைக்கிறேன் என்று சத்தியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சத்தியவாக்கு செய்தீர்கள். ஆமா, அன்று சத்தியம் செய்தேனே தவிர இன்று வரை அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. இதுதான் பெருத்த மனக்குறை. தாய், ஓ பார்த்தாயா? ஆமாங்க. ஏதோ வீடுகள் கேட்கிறது. யாரு என்னன்னு தெரியல. நல்லவர்கள் இருந்த வழிவிடு. கட்டவன் ஆட்டி ஜம்பி அடிச்சு சுமத்து. ஏழுமலை மீதினிலே ஆட்சி புரிபவன் வந்து பக்தருக்கு காட்சி தருபவன்.
பிரம்ம தேவனுக்கும் சரஸ்வதி அம்மனுக்கு மகனாக பிரதி நான் என்ற பேரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்துள்ளேன். அப்படி இன்றோ நாளை கழகம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு இதுவரையில் எந்த ஒரு கழகம் கிடைக்கவில்லை. இப்போது என்னுடைய நாணத்தால் உற்று நோக்கி பார்த்தேன், ஏதாவது ஒரு கழகம் கிடைக்கும் என்றேன். ஹரிவோ நமோ நாராயணாய நமகே. ஹரிவோ நமோ நாராயணாய நமகே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. இப்போது சரியான கழகம் கிடைத்துவிட்டது. பொன்னுடைய ஆளக்கூடிய தேவனிடத்தில் சென்றால் ஏதோ ஒரு கழகத்தை உருவாக்குவோம். இப்போது செல்ல வேண்டும். ஏழு மலை மீது போய் அமர்ந்த மலை மீது போய் அமர்ந்த நாராயணா பரிபூரணா. ஏழு மலை மீது போய் அமர்ந்த பலகோடி வினை தீர்க்கும் பரந்தாமனா. என்னதான் பண்றீங்க? ஏய், ஓ ஏன்? சாமா என்ன சொன்னாரு? இந்த கலாய் போட்டு சொன்னாரு. இல்லடா, எஜமா என்ன சொன்னாரு? நல்லவனா இருந்தா வழி விடு, கெட்டவனா இருந்தா அடிச்சு தேர்த்துனாரு. ஆசிப்பிள்ளையே இருக்கிறோம் நம்ம. அதான் நான் ஒரு வாரமா கண்ணு முழிச்சுக்கிறேன். ஆ, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். கஷ்டமா? ஆ. சரி பாரு. ஏன் இப்படியாடா? சரி நான் நல்லா பண்ணி பாரு. தூங்குப்பா, கொஞ்ச நேரம் தூங்கு. மச்சான், எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. என்னடா? கண்ணை மூணா நேரம் போறது தெரியாதா? எவ்வளவு நேரம் தான் தூங்க? நான் ஒருத்தர் இருக்கேன், கதி நான் ஒருத்தன். அப்போ இப்ப நான் வந்து நாய் தூங்கிக்கிறேன் போல நானு. ஆ, சரி, தண்ணி போய் படுப்போ. ஜாகிரதை. இது ஒண்ணுமா வேணாமா? ஓரமா போட்டு போ. ரொம்ப நாள் தூங்கிக்கிறேன். என்னடா அப்பயா 1 மணிக்கு 10 4:30 மணி ஆகுது தூங்கிக்கிறேன். உன்னை சொல்லி குறையில யாரால என் நோரால இங்க வா. இங்க அரண்மனை வாசல்ல காவல் இருக்கிறான். எவன் வந்தா நம்மளை தாண்டி தானே உள்ள போனோம். அதனால நம்ம 2 பேரும் 5 மணி நேரம் உட்காந்துருப்போம். உட்காந்து பாரு, அது பாரு. நமோ நாராயணன் வந்து அடைந்து விட்டோம் தேவலோகம்.
இந்த தேவலோகத்திலே தேவேந்திர பூபதியை காண வேண்டும் என்று நினைத்து வந்தால் இதோ வாய்ப்படை அருகிலில் இருவர் யாரோ உரையில் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்றே தெரியவில்லை. சரி சரி, இவர்கள் அழைத்து பார்க்கலாமே. நாராயணா, கோவிந்தா, மறந்தாமா வந்திருப்பது யார் என்று தெரியாமல் எப்படிப்பட்ட உறக்கத்தில் இருக்கிறார் பாருங்க. அடே நாராயணா, எப்படிப்பட்ட உறக்கத்தில் இருக்கிறார் பாத்திரா. அடே மணி 3 ஆச்சா பார். ஆட்ட தோல் மேல போட்டு காலுக்கு ஓட்டு மேல சனி மேல ஓட்டுவாங்க. விவசாயத்தில் சிறந்தவன், மாட்டத்துக்கு தோல் மேல போட்டு கலப்பி ஓட்டின்னு போனோம். டேய் அடே அடே, என்ன செய்வது? விவசாயத்தில் கஷ்டப்பட்டு உறக்கத்தில் அழந்து தூங்குறான். சரி சரி, இன்னொருவன் இருக்கிறான், அவனை எழுப்பி பார்க்கலாமே. அடே முனிமா, ஒரு பாட்டில வாங்கி நான் கட்டி பானை சந்தில வச்சுக்கிறேன், நீ தொட்டு சாப்பிடு. அடா குடிகார பாவி, முனிமாவுக்கு ஒரு கட்டிங் வச்சிருக்க நீ. ஏய் யாரு? அடே யாரே எவ்வளவு மரியாதை, அவள் தான் மரியாதை. சும்மா நான் நடிக்கிறியா? அங்க வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு வந்து படுத்துங்கிறீங்க. நான் சும்மா படுத்து அடிச்சுட்டு வந்து படுக்கிறீங்க. நான் சாமி மூச்சு சித்திமா சொல்றா. மாரியா ஓட்டா சத்தியமா சொல்றா. மாட்டினா முடிக்கிறேன் சத்தியமா. ஆமா, நான் உன்ன அடிக்கல, நீ என்ன அடிக்கல, நம்ம 2 பேரும் யாரும் அடிச்சிருப்பாங்க? பேயாகுமா? மலை கூகலே என் தேவன் மகனே, ஆதி பண்டாரும் உன்னை வேண்டிக் கொண்டேனே. பண்டாரும் கொடா போரு பண்டாரும் சந்த பண்டாரும் கத்தாயி நாரி பண்டாரும். எங்க 2 பேரும் நாங்க இது வரைக்கும் நாங்க ஓத்து பட்டுக்கிறோம். சண்டை வாங்கி விட்டு போறீங்க. அடே, நான் யார் என்று தெரியாமல் என்ன வார்த்தை கூட என்ன கூறினா? டேய், முதலில் பேசின என்ன வார்த்தை கூறினாய்? ஏண்டா, என்னை பார்த்தாலும் போல தெரியல உனக்கு? டேய், என்னை நன்றாக பெற்று பாருங்க, யார் என்று தெரியவில்லை? பஸ் ஸ்டாண்ட் மாரியாத்தா கோயில் இல்ல, பக்கத்துல வெத்தல் வைக்கிற பாய் கே பாய் கே ஆச்சா குத்து குத்து பண்ணு. டேய், அவனுக்கு சொல்ல தெரியவில்லை, என்ன பற்றி அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு நன்றாக எடுத்து சொல்லடா. நீ யாரு தெரியவில்லை? என்னை பெருமை சொல்லி வந்து சுத்தி கருப்பாரு தெரிய பண்ணிக்க. நாகு மஸ்தான் அண்ணன் நாகு மஸ்தான் ராஜ்யம் எரியாயில்ல மன்ன ராஜ்யம் எரியாயில்ல டிங் டிங் மாமா முதலே அவரு மணி ஆச்சு பாய். நெத்தியில பட்டை, கழுத்தில கொட்டை, கையில கட்டை, இடுப்புல காலி சட்டை, இவர் இன்னும் கல்யாணம் ஆகாத பொட்டை. சரியாக கூறினான். இவன் கூறியது உண்மை உண்மை உண்மை. அதுலடா மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, உன் ஆசையை அறவே நிறுத்தவன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணு எத்தனை எழுத்து? பொண்ணு எத்தனை எழுத்து? பெண் எத்தனை எழுத்து? 3 3 3 9 9. என்னை பார்த்து அகட விட வார்த்தை பேசினால் நான் நினைத்தால்
உங்களை இருவருக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன். குத்து கீழ்ச்சாரு சாப்பாடு பிரமாதமா போட்டாங்க சாப்பிடறதா எங்களுக்கு வயிறு கிடையாது இவரு சாப்பாடு செஞ்சு போடுறாரா அடே சோத்தால் அடித்த பிண்டங்களே, என்னை நன்றாக விட்டு பாருங்களா. யாரு மரியாதையா போமா ஏற்கனவே நான் ஒரு கொலை பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிறேன் நாங்க போட்டு நான் பெரிய லபடி ரவடியா? ஏய் அட மூதேவி, ரவடின்னு சொல்றடா. தான் சொல்றேன் டேய் மிச்சா என்ன பத்தி பாத்து வையாங்க வந்தா ஏண்டா டேய், உண்மையிலே நீ யாருன்னு தெரியவில்லை? சத்தியமா தெரியல. அட பாவி, நானடா முற்றந்துறன முனிவர். அடே டே இவர்தான் முட்டை தோன்றவரா. அப்ப ஆம்லெட் போட்டதே இவரு முட்டை சாப்பிடுறாரு போல இருக்கு. நீ முட்டை தான் சாப்பிடுவோம், நம்ம முட்டை போடுற கோழியே துண்ணுறோம். நல்லா தின்னீங்களா? அனைவரும் தின்னீங்களா? டேய் இங்க வாங்க. டேய் என்னை நன்றாக விட்டு பாருடா. யாருன்னு தெரியவில்லை அவருக்கு? நான் தானே தெரியும். டேய் உதப்படாத போக மாட்டேன் தோத்து வந்தாரு போல இருக்கு. டேய் பிரம்மனுடைய சுதன். அடே இந்த திருமண சுதனா? டேய் சொல்றேன் சாப்பிடு இருந்தா மிச்சா இருந்தா பொறுமை. பிரம்மனுடைய புதல்வன் நாரத மகாமுனிவர். அதான் வந்த கிண்ணம் பேசி வந்துதான் நாத்துனா ஒரே நாத்து அடிச்சுக்குது. டேய் நாடு போன தேங்காய் 4 மூட்டை தாண்டுகிறாரா எஜமான் போய் சொல்லணுமா? டேய் உங்களுக்கு புரியவில்லை? தெரியல. தெரியவில்லை? டேய் என்னுடைய தந்தை யார் என்பது தெரியுமா உங்களுக்கு? யாரு? டேய் என்னுடைய தந்தை படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். என்ன படிச்சு கேச்சாரு அவரு? என்னடா படிச்சாரு? என்னத்த படிச்சாரு? டேய் இது அமர்ந்து கொண்டிருக்கிற பாமர மக்கள் ஆ. இவர்கள் அனைவரும் படைத்தது யார் என்று நினைக்கின்றார்? என்னுடைய தந்தை தான். அமர்ந்திருக்காங்க எல்லாரும் படிச்சது உங்க அப்பா. அனைவரும் படைத்தவுடைய தந்தை தானடா. அப்ப இவரை படிச்சது டேய் இவனை படைத்தவுடைய தந்தை தான். ஐயா பொட்டிக்கார படிச்சது அவரை படைத்தவுடைய தந்தை தான். ஐயா பொட்டிக்கார படிச்சது இவரை படைத்தவுடைய தந்தை தான். ஐயா தாளக்கார படிச்சது அவரை படைத்தவுடைய தந்தை தான். அப்ப என்ன படிச்சது? ஏய் விடு, உன்னை படைத்தவுடைய தந்தை தான். வாத்த தின்னிடுவேன் நீங்க. எவ்வளவு நீங்க பாத்தியா பாடு கட்ட நானே எக்க குசுமேன். என்ன கட்டது? அது இல்ல இது என்ன பாத்தியா என்ன இது? இதான் ஆம்ஸ். ஏய் ஆம்சா போய் வந்துக்கிறான் குற்றமாத்து. ஆம்சா ஆம்ஸ் 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 அங்க அதிகம் பாத்தீங்கம்மா நம்ம சூத்த குத்துட்டு வாய புண்ணு ஆயிக்கிறேன் நானு. ஏண்டா இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? அது மட்டும் என்னுடைய தாய் யார் என்பது திருமணக்கு? யாரு? என்னுடைய தாயின் பேரு சரஸ்வதி அம்மை. அவங்க அம்மா தோச்சடியாங்க. எத்தனை பிஞ்சு கொடுத்துருக்கே? டேய் உங்க அம்மா உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்பா? அடே என்னுடைய தாய் எங்க இருக்குன்னு கேட்கின்றாயா? டேய் இது அமர்ந்து கொண்டிருக்கிற பாமர மக்கள் அவருடைய நாவில் குறிப்பிட்டிருக்கின்றார். நானே நல்ல கதை வர்றான். இவங்க அம்மா வந்து நாக்கு உட்காந்துனான்னு சொல்றானே, அவங்க பாத்ரூம் எங்க போவாங்க, இன்ட்ரோல் எங்க போவாங்க? பூதேவி நாவில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்து 10 மாதங்கள் ஆன பிறகு அம்மா என்று அழைக்கின்றது. அந்த வார்த்தையை கொடுத்து யார் தெரியுமா? என்னுடைய தாய். டேய் மச்சான் பீ துணியாடா? தோச்சடியாடா. இல்ல பாத்துக்கினியா? அது அப்படியா? டேய் அப்ப ஆமா இது தேவலோகம் தானே? ஆமா. இந்த தேவலோகத்தில் ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர பூபதி நான் பார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் இருவரும் சென்று நான் வந்திருப்பதாக எப்படி நான் வந்திருப்பதாக கூற வேண்டும். புறப்படி. நீங்க வா நாங்க வந்துக்கிறோம். நீங்க வந்திருப்பது எனக்கு தெரியும். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. அதனால சற்று படுத்து வருங்க. சரிதான். டேய் மிச்சா நம்மள வர சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு கீர்த்தனை இந்த எடுத்து விட மிச்சா எல்லாம் ஒரு கீர்த்தனை எடுத்து விட. அண்டங்காட்டா கொண்டக்காரி கிங்கிரி 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 ஐயாரெட்டு பொட்டுக்காரி கிங்கிரி 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 கொண்டக்காரி கிங்கிரி 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 பாட்டு பாரு அதாட ராகம். அடி ரக்கம்மா காலகலப்பு ஜங்கு 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 ஜா அடி ஜங்கு 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 ஜா. மிச்சா எப்படியா? சூப்பர்
ஏண்டா எப்படி அந்த பாட்டு என்ன பாட்டா நீ பாடு இப்போ அது ரக்கம்மா காலகளை ஏய் ஆமா உங்கள் இருவிடத்தில் என்ன குறித்தனான் நான் வந்து இருந்து சொன்னேன் யாரிடத்தில் அங்க போய் அதான் சொன்னா நீ சொன்னா அப்படியே சொன்னாங்க சரி போ உட்காருங்க விட்டாப்ல சத்தியமா சொல்றேன் நீ சொன்ன மாதிரி நான் வந்துக்கிறேன்னு சொன்னா அமர்றாரு டேய் பிரம்மனுடைய சுதன் நாரத மகாமணிவர் இங்க வா உனக்கு புரியவில்லையா என்னுடைய பெயர் நாரத மகாமணிவர் டேய் ஒண்ணு சொல்றேன் நான் மரியாதை கட்டுவோம் நான் சொன்னா டேய் இல்லடா முதல் எழுத்து நான் சொல்லு ர ர த த டேய் நீ என்ன சொன்ன ஜான எழுத்துறாடி நாரத மகா முனிவர் சொன்னது கேட்டீங்கயா பச்சை நார் த மூ நீ சொல்லு என் வாய் நொய்யாது நாடு தேடி நாரத மகாமணி அவர் இங்க இருக்கிறார். வெளிக்கிறார் ஏய், இங்க இருக்கிறார். வெளிப்புறத்திலே சுவாமி, மாதவே, மாதவே, மாமுனியே. மாதவே, மாதவே, எங்குமே இல்லாமல் இது எவ்வளவு நல்லது. என்ன தேவை பகிரும் தேவேந்திரா என்னென்ன சீரசப்படி நல்ல முறையில் வாழ்ந்த மகனுடைய நான் மனதார வாழ்த்துகிறேன். தேவேந்திரா எதற்காக வந்திருக்க தெரியுமா? தேவேந்திரா உன்னை காண வேண்டும் என்று உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கனிந்தேன். உன்னை காண வேண்டும் என்று செந்தாமரபால் இருக்க வேண்டிய உன்னுடைய முகமானது இன்று மட்டும் வாடி வதங்கி நிற்கிற சுவாமி 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 அது என்னவென்று சொல்லுவேன் சாமி, நான் என்னவென்று சொல்லுவேன். ஒரு நேரத்திலே பூமாதேவி ஓடி வந்து இந்த பூமி வரும் என்னால் தாங்க முடியவில்லை சுவாமி, அதனால் இந்த பூமி வரத்தை தீர்த்து வைங்கள் என்று கேட்டார்.
ஆனால் நான் தீர்த்து வைக்கிறேன் என்று அந்த சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அந்த சத்தியம் செய்து கொடுத்தேனே தவிர அந்த முதல் இன்று வரை அதை நிவர்த்தி செய்ய முடியவில்லை சுவாமி, நிவர்த்தி செய்ய முடியவில்லை. நாராயணா கோவிந்தா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் யார்? உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இதற்கு ஒரு நல்ல வழி நீங்கள் தான் கூற வேண்டும். அப்படியா தேவேந்திரா? பூமா தேவியுடைய பூமி விவரத்தை தீர்க்க முடியவில்லை, அதற்கு ஒரு வழிகாட்டுதல் கூறுகிறார். ஆனால் நான் சொல்வது போல் செய்தால் கண்டிப்பாக அந்த பூமா தேவியுடைய பூமி வரத்தை தீர்த்து விட முடியும். கூறுங்கள் சாமி, செய்து முடிக்கிறேன். தேவேந்திரா, உன்னுடைய மனக்குறை தீர வேண்டும் என்றால் இப்போது தேவர் மூவர் அனைவருக்கும் லிகிதத்தை கொடுக்க வேண்டும். பூமாதேவியின் பூமி வாழ்ந்து தீர்க்க வேண்டுமையானால் நான் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்ட வேண்டும். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அஷ்டத்துக்கு பாலன் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும். பிறகு அது மட்டும் கிடையாது, முதலாக அதில் உலகக்கெல்லாம் ஒளி கொடுக்கிற சூரிய பகவானுக்கு முதல் முறையாக லிங்கம் கொடுக்க வேண்டும். அப்படி அழைப்பு கொடுத்தால் வந்தால் கண்டிப்பாக உடைய மனக்குறை தீர்ந்துவிடும். இப்போது அப்படி அழைப்பு கொடுத்தால் அனைவரும் கலந்து கொள்வார்கள். ஒருவரால் யோசனை பெருக்க வந்து கூறுகிறீர்கள். சுவாமி, இப்படிப்பட்ட நல்ல ஒரு உபாயத்தை கூறி உங்களுக்கு என்னதான் நான் சொல்ல ஒன்றுமே புரியவில்லை சுவாமி. நீங்கள் சொன்னபடி செய்து முடிக்கிறேன் சுவாமி. இங்கே மகமனை உரத்த வண்ணம் ஆசத்துக்கு வாழ அனைவருக்கு மழை கொடுக்க வேண்டும். முக்கியமாக நவ கிரகங்களை தரிசனம் வழங்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாகட்டும். இப்போது செல்கிறார். தேவர் மூவர் அனைவருக்கும் அழைப்பு கொடுப்பதற்காக அங்கு என்ன நடக்கிறது பின்தொடர்ந்து பார்க்க வேண்டும். எங்கள் பரந்தாமன் மேலழகை பாடுங்களே. கோடி தென்றல் தரும் ராகங்களே. புகழ் பாடுங்களே. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மதுராவை ஆழ்கின்றவன், குருவாயூரன் வந்தவன் நின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன். வேதத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், எல்லா முயல் கொடுத்த மூங்கில்களே. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ்காட்ட தங்கை கொடுத்தாள், அந்த பாலக போர் முடித்த தங்கை எடுத்தாள். பாஞ்சாலி புகழ்காட்ட தங்கை கொடுத்தாள்,
இல்லையே, அருணனை இதுவரை காணவில்லையே. என்றென்றும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். அனுதினமும் என்ன செய்ய வேண்டிய உன்னுடைய கடமை? அனுதினம் உலகத்துக்கு நீங்கள் ஒளி கொடுக்க வேண்டும். ஆமா. ரத சாரதியாக இருந்தால் ரதத்தை செலுத்த வேண்டும். ஆமா, அதுதானே முறை. உன்னுடைய கடமையை நீ தவறாமல் செய்ய வேண்டிய கடமை தவறாமல். ஓடுது பார் ரதமே, யாரை பார்க்க வேண்டும்? தேவலோகத்திலிருந்து ஆவலாளி வந்திருக்க ஐயா. அடடே, ஆமா, வாழ்க்கை வாழ்க்கை எதுவும் கிடையாது ஐயா, எதுவும் கிடையாதா? எதுவும் கிடையாதா? இந்த இடத்துலயா? இந்த இடத்துலயா? இல்ல எதுக்கு தான் இல்லைன்னு கேட்டு போன, வேற ஒண்ணும் கிடையாது. பார்க்கலையே, தேவலோகத்திலிருந்து இப்பொழுது எழுதி வந்திருக்கிறது. ஆமா. என்னவென்று தெரிகிறதா? என்ன? அதாவது வருடத்துக்கு ஒரு முறை தேவசபை கூட்டுவது வழக்கம். ஆமா. என்று முதலிலே எனக்கே அழைப்பு வந்திருக்கிறது. அடடே, இந்த அழைப்புக்கு நான் சென்று வர வேண்டும் அல்லவா? அடடே, எல்லாருக்கும் லிகிதா அதே மாதிரி உங்களுக்கு லிகிதம் வந்திருக்குது. அழைப்பு கேட்டு நீங்க அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கணும். நான் இப்பொழுது தேவலோகம் சென்று வர வேண்டும். அதுதான் முறை. ஆமா, இப்பொழுது நான் சென்று வருகிறேன். ஐயா, சென்று வருகிறேன் என்று கூறுகிறீர்களே, இந்த 14 உலகத்திற்கு ஒளி கொடுப்பது யார்? நான் தான் இந்த உலகத்தில் ஒளி கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமா. அப்படி நீங்கள் சென்று விட்டால், ஆமா, ஒளி கொடுக்காமல் போய்விட்டால் இந்த உலகமே இருள் சூழ்ந்து விடும் அல்லவா? ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி செல்வீர்கள்? ஏண்ட அருணா, அதாவது இந்த உலகத்தில் ஒளி கொடுக்க வேண்டிய சூரிய பகவான் நானே சென்று விட்டால் இந்த உலகத்துல எப்படி ஒளி கொடுக்க முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன்னா, ரத சாரதி அருணன் நான் நீ சென்று வர போகிறையா? ஏய் அருணா, நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய உடல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? என்னங்க, நீ தேவலோகம் சென்றால் உனக்கு அங்க மாலை மரியாதை உனக்கு கிடைக்குமாடாதே? ஐயா, இந்த இடத்தை விட்டு நீங்க தேவாலயம் சென்றால் உலகமே இருள் சூழ்ந்துவிடும். ஆமா. அதனால் நீங்கள் உலகத்துக்கு ஒளி கொடுத்துக் கொண்டிருங்கள். நான் சென்று தேவலோகத்திலே அந்த கூட்டத்திலே கலந்து நான் புகழ் மாலையோடு உங்களை வந்து பார்க்கிறேன். அருணா, சொல்வதை கேள். நான் எத்தனை முறை எடுத்த கோரியும் என்னுடைய வார்த்தை நீ மீறி போக வேண்டும் என்று பிடிவாதம் எடுக்கிறார். கண்டிப்பாக செல்வேன், புகழ் மாலையோடு வருவேன், உங்களை சந்திப்பேன். புகழ் மாலை கிடைக்கும் உனக்கு, வெற்றி மாலை உனக்கு கண்டிப்பா. அருணா, அந்த தேவலோகத்தில் சென்று புகழ் மாலை வெற்றி மாலை கிடைத்தால் என்னுடைய முகத்திலே விரிக்க வேண்டும். அப்படி புகழ் மாலை வெற்றி மாலை கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய முகத்திலே நீ விழிக்கவே கூடாது. இதான் தேவலோகம். நீ யாரு எவரையும் இங்க வந்திருக்கியே, என்ன காரணம்? சூரிய பகவானுக்கு ரதசாரதி அருணன். நீங்க தேவேந்திரனை பார்க்க வேண்டும், கூட்டத்தில் கலந்துக்க வேண்டும். ஏன் சிரிப்பு போடுற கம்முன்னு என் முகத்துல முடிக்காத. நீ வந்து இங்க பார்த்து இந்த கூட்டத்துல கலந்து உனக்கு புகழ் மலை கிடைக்குமா? ஆமா. நீ ஏன் உன் கை ஒரு பார்க்குது, உன் மூஞ்சியும் சரி கிடையாது. இந்த உருவத்தோட மரியாதை போயிடு. நான் இந்த உருவத்தில் சென்றால்தானே எனக்கு அங்க வரவேற்பு கிடைக்காது, வெற்றி மாலை கிடைக்காது. நான் இந்த ஆண் உருவத்தை விடுத்து பெண் உருவம் எடுத்து செல்லப்படுகிறேன். ஏனென்றால் தேவலோகத்திலே தேவ இந்திரன் பெண்களை கண்டால் சபலம் வைத்துக் கொள்வான். ஒரு கல்லுக்கு சேலை கட்டினால் கூட பார்த்து ஆசைப்படுவான் தேவ இந்திரன். எனவே பெண் உருவத்தோடு சென்றால் கண்டிப்பாக எனக்கு வரவேற்பு கிடைக்கும், புகழ்மாலை கிடைக்கும். சூரிய பகவானை சென்று சந்திப்பேன். ஆமா. நீ இந்த உருவத்தோடு போவாத, பெண் உருவம் தாங்க. ஆமா. பண்றியா? என்னை பற்றி எனக்கு தெரியாது. தெரியல. நான் யார் தெரியுமா? காசிப முனிவருக்கோ 13 மனைவியர்கள். 13. அதுல வினதை கத்திரு இருவரும் ஆசை நாயகர்கள்.
அந்த விடைக்கு 2 முட்டைகள் கருவுற்று இருந்தன. அது கருவுற்று குஞ்சு பொறிக்கும் முன்னரே ஒரு முட்டையை உடைத்து விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். அப்போது அங்க இனத்தோடு நான் பிறந்து விட்டேன். அது முதல் கொண்டு தாயை பார்த்து நான் இப்படி பிறந்து விட்டேனே, என் நிலைமை என்னாவது என்று என் தாயிடம் முறையிட்டேன். அப்போ என் தாய் கூறினால், அங்க இனத்தோடு பிறந்து விட்டால் உன் நிலைமை நாட்டு மக்கள் பார்த்து இந்த உலகமே அஞ்சும் நடுங்கும், அதாவது ஏழு கூத்தாகிடும். இருந்தாலும் உனக்கு ஆபத்து என்று ஒரு நேரம் வரும்பொழுது 2 வரங்கள் தருகிறேன். அந்த வரத்தின் பிரகாரம் நீ எதை நினைக்கிறாயோ, ஆணாக இருப்போன் பெண்ணாக மாற வேண்டும், பெண்ணாக இருப்போன் ஆணாக மாற வேண்டும், அப்படி நினைத்த உருவத்தை அடைய உனக்கு வரத்தை கொடுக்கிறேன் தாய் கூறினார். எனவே என் தாய் கூறிய வரத்தை வைத்து நான் பெண்ணாக மாறி அங்கே செல்ல போகிறேன். புகழ் மாலையோட வர போகிறேன். பெண்ணாயி எனக்கு பார்க்கலாம். நீ போய் சொல்றேன் அப்புறம் நான் சோதனை பண்ணி சொல்றேன். வெள்ளூர்த்தோட ஒன்று பார்த்து. ஆமா. அதுவே எனக்கு ஒரு மோகம் வந்தது. எதற்காக இந்த பெண் அவதாரம்? தேவலோகத்தில் புகழ்மாலை பெற வேண்டும் என்று தேவலோகத்தில் அங்கமுற்றவன் ஊனமுற்றவன் எவ்வளோ சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது அன்றொரு நாள் என் தாய் கூட வரத்தினால் ஆணாக இருந்த நான் பெண்ணாக மாறிவிட்டேன். நான் தான் அருணன். இப்போது எங்க செல்ல வேண்டும்? தேவலோகம் செல்ல வேண்டும். அந்த புகழ்மாலை பெற வேண்டும்.
உருவத்தை காலைதான் பாத்துட்டு வரேன் காமிக்கல கீழே காலை மட்டும் தான் பார்த்தா முழு உருவத்தை இன்னும் பார்க்கவே இல்லை வரும்போது எப்படிதான் இருக்கிற நீ முழு உருவத்தை பார்க்க நீ என்ன சொன்ன காலையா பாத்துவோம் காலைதான் பாத்து வரேன் சந்தேகம் இப்போ முழு உருவத்தை காட்டு அப்படியே கட்டும் நம்ம பார்த்து எனக்கு ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண இடத்துல தான் எனக்கு கப்பு அடிப்பட்டுங்கிறது. ஆமா அண்ணா உன்னை பார்த்து வந்து எங்க வைக்கணும்னு பாக்குறேன். என்னத்த வணக்கத்தை தான் அப்படி வெக்கமா சொல்லுங்க. ஆமா நீ யாரு எப்படி இது வரைக்கும் பார்த்தது இல்லையா ஒண்ணு? நான் யார் தெரிகிறதா? நான் தான் அருணன். அந்த சூரிய பவனுக்கு தேரோட்டமும் நான் தான் அருணன். நீயா? நான் தான். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்டா அண்ணன்ன்றது எப்படி இருப்பா எப்படி இருக்கிற உன்னை பார்த்த உடனே எனக்கே கிளம்புதுன்னா ஒரு சந்தோஷம் தப்பா நினைக்காது இல்லையா? எனக்கா மனசுல இருந்து கிளம்புது அப்படியே ஒரு ஆர்வம். ஆர்வமா? சத்தியமா நான் தான் அருணன். உண்மையாவா? உண்மையா நான் தான் அருணன் தெரியுமா? நீ இந்த உறவத்தோட தேவலோகம் வரணும். ஆமா. அதுக்கு என் உதவியில அங்க போக முடியாது. நீ உனக்கு சந்தேகமா இருக்குதா? ரொம்ப சந்தேகமா இருக்குதே. ஆனா பெண்ணாலும் சந்தேகமா இருக்குது. ஆமா. என்ன பார்த்தா தெரியல. ஏன்னா அந்த ஆண் உருவத்தை பார்த்து நீ கிடையாது. ஆமா கையில பேச்சுக்கின்னு முகமே சரி கிடையாது. இந்த உருவத்தை பார்க்க எனக்கே கப்புன்னு மாறலாம் அடைக்குது. தவறா அடைக்காதுரா. இங்க கிட்ட வந்தா உனக்கு ஆபத்து. உனக்கு ஆபத்து. என்னை கட்டி பிடிச்சி ஒரு உமா கொடுத்துட்டா நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண அருண் அருண் சொல்றேன். நீ என்ன பண்ணாலும் சரி நான் கூட மாட்டேன் ஒண்ணு. என்னை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா அடி உங்கம்மா பெரியம்மா உம்மா அடி எங்கம்மா சின்னம்மா உம்மா அது மாதிரி நம்ம ஜோக் பண்ணோம்னா சரி. இந்த பெண் உரை விடுத்து காமிக்கணும். ஆமா அப்படிதான் நம்புவேன். போலாம் மாட்டேன். எப்ப சொன்னாங்க நீ கைய வச்ச உடனே எத்தனை நரம்பு எனக்கு தலை சார்ந்து அத்தனை நரம்பு ஏறி உட்காந்து கப்பனியம்மா எங்க போனாலும் உன்னை தேடி அது பின்னாலே போகும். பெண்களை பார்த்தா சபல புத்தின்னு சொல்லுவாங்க. காவலுக்கு மாதிரி உனக்கு விடவா பேர்பட்ட புத்தி. அதுல ஒரு பெண்ணை கண்ட உடனே எந்த ஆணுக்குமே ஒரு சவல புத்தி இருக்கும். அது மாதிரி எனக்கு இந்த உருவத்தை விட்டு அந்த உருவம் இல்ல இந்த உருவம் தெரிய கிடையாது. சரிப்பட போறது இல்ல. அதுல சரி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துருது. சரி வா வா வா.
குளுமா இருக்குது. ஏன் உனக்கு ரொம்ப குளிர்தா? நானா பனிக்காலம் இல்ல. ரொம்ப குளிர்தான்னு கேக்குறேன். வள 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 வளன்னு இருக்குமா. யாரும் தெரிஞ்சுக்கலையா? இப்ப நீ தேவலோகம் வரல, ஆமா. நான் முன்கூட்டி போறேன். டேய், தேவலாக செல்ல வேண்டும். ஆ, அந்த புகழ் மாலையை ஆ. எப்படியாவது பெற வேண்டாம். அப்படியே ஆகட்டும். ஆமாண்டா. என் உதவி இருந்தா நீ எதுவுமே பண்ண எது? எதுவுமே அப்படியே பக்கு 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 பக்குன்னு அமைக்கல. மெயின் சுவிட்சில் தான் கை வைக்குது. அப்படியே ஆகட்டும்மா. போலாமா? ஆ, போலாமா? ஆ. அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து விட்டாயா? எல்லாருக்கும் ஏற்பாடு செய்து விட்டாயா? சீக்கிரமாக உன் வேலை காட்டும். உலகம் போற்றும் உன்னை உடல் வாழும் எங்கே தேவராஜா தங்கமான ராஜா எங்கே தேவராஜா தங்கமான ராஜா உலகம் போற்றும் என்னை உடல் வாழும் எங்கே தேவராஜா தங்கமான ராஜா அவர் எங்கே தேவராஜா தங்கமான ராஜா அவர் எங்கே தேவராஜா தங்கமான ராஜா எங்கே தேவராஜா தங்கமான ராஜா எங்கே தேவராஜா தங்கமான நாட்டியமாவே நாங்கள் பிறந்தோம் தேவராஜா தங்கமான ராஜா உலகம் போற்றும் நம்மை உருவாக்கும் எங்கே தேவராஜா தங்கமான ராஜா எங்கே தேவராஜா தங்கமான ராஜா தேவருக்கெல்லாம் தலைவா அரம்பை உருவசி மேலகி வாழ்த்துங்க சாமி. நாட்டிய மலர்களே, நீ என்றென்றும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. அந்த சித்தனையும் வந்து பாக்கியம் சாமி. ஏய், வாடி. மரியாதை கட்டி கொடுங்க. வாங்கடி என்ன? யாரை பார்த்த வாடி போயின்ற? நீ எல்லாருமே வாடி போய் தான் கூப்பிடுறியா? என்ன நினைச்சீங்க? நான் எல்லாருமே வாடி போட்டுனா கூப்பிட்டு பழக்கம் எனக்கு. அது எல்லாருமே வாடி போய் தான் கூப்பிடுவேன். சத்தியமா நான் எல்லாருமே நான் வாடி போட்டு தான் கூப்பிடுவேன். வீட்டுல கூட வா, வீட்டுல வாடி போய் தான் கூப்பிடு எல்லாரையும். எல்லாருமே இருந்தேன். சரி உங்க அக்கா வேண்டாம் கூப்பிடுவேன். அவளும் வாடி போட்டு தான் கூப்பிடுவேன். உங்க பெரியம்மாவ? அவளும் வாடி போயிட்டான். உங்க அம்மாவ? அவளையும் வாடி போயிட்டான். உங்க சித்திய? சித்தியும் வாடி போயிட்டான். உங்க அத்தைய? அத்தையும் வாடி போயிட்டான். உன் பொண்டாட்டிய? அவங்கள மட்டும் தான் மாமா போமான்னு கூப்பிடுவேன். பெட்ரூம் முசுல எல்லாரையும் வாடி போயிட்டு சொல்லுவேன். பொண்டாட்டி மட்டும் ஏன் வாமா போமான்ற? உங்க மூளை சார்ந்த காட்ட மாட்டாங்கம்மா. என்ன தானா? மூளையில சாப்பாடு போட மாட்டாங்கம்மா. சரி சரி வீட்டும் நீங்களை அடித்து காரணம் என்ன? தின்னுட்டு தூங்கணும். அப்படியே ஏயா உங்களை அழுத்த காரணம் என்னன்னா நிஜமா மனசு தொலைச்சாக்குது. அப்படியா? அது டெம்பராகி ஒண்ணும் டெம்பராரி நான் காத்து அடிக்க வந்திருக்கிறோம். தப்பா நினைக்காதுமா. அவர் மனதில ஒரு சங்கடம் இருக்கு. நாட்டியம் பிரபலமா ஆடுது. ஓ நாட்டியம் ஆடணும். ஆமா. இப்ப நாங்க ஆடல் பாடல் அபிநயம். ஆமா. இவ்வளவுதானே? மூணு காட்டு. மூணுத்தையும் காட்டலாம். நம்ம ஆடல் பாடல் அபிநயம். அதுதான் நானும் சொன்னேன். காட்டலாமா? ஆச்சரியப்படாத
நாள் ஆகும் தெரியுமா? ஆமா. சரி, தாத்தா காட்டுவா. ஆ. நான் நல்லா காட்டு விடு. நல்லா- நான் நல்லா காட்டுவேன். என்னாச்சு? என்ன? நீ மொத்த தரமா காட்டுனா எனக்கு எதோ தோணுது. சொன்ன உடனே அவன் என்னமோ செய்யறமா அதுலம்மா நாட்டியத்தை காட்டு. நாட்டியமா? ஆமா. அப்படி விளக்கமா சொன்னாதான் நீ எனக்கு காட்டுற தெரியும். காட்டுல எனக்கு ஊத்தணும். டேய், என்னது ஊத்துறா? சொல்லு. அதானே பார்த்தேன். ம், காட்டுட்டுப்பா? ஆ. காட்டுட்டா? பல்லாக்கு மலரே. அடுத்த குடி. உங்க அக்கா அருவாப்புடி. அதெல்லாம் தேவையில்லை. ஞானங்க செய்கிறேன்ப்பா. சரி சரி. இப்ப அடுத்தது நான் தானே என்னுடைய நாட்டியம் நீங்க பார்க்க போறீங்க. வயல் தான் பாடணும். வேற ஏதாவது தான் பாடுவாங்க. சரி, வயல் தான். ஆயிரம் தான் பாடணும். நாட்டியம் ஆகட்டும். ஆகட்டுங்க. ஆசை மச்சான் எப்பதான் வருவீங்க உள்ளம் எங்குது அந்த ஒரு நொடிக்காக அடடே, என் மாமா இது என்னதுடா? குத்து வச்சிருக்கேன். மச்சான் 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 அந்த ஒரு நொடிக்காக Thank you.
நாட்டியம் அருமையாக இருந்தது. எங்க நாட்டியத்தை பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்த நாட்டியம் ஏன்னா இப்போ ஒரு நாட்டியம் ஒண்ணு இருக்குது. இதுவரையும் நீங்க பார்க்காத நாட்டியம், ஒரு புதுமையான நாட்டியம் இருக்குது. இதுவரைக்கும் நாங்க பார்க்க கூடியது